இனிய முத்தமிழ் வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், நலமா இருக்கணும், வளமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க இருக்கணும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்ப வந்துட்டு நம்ம வந்து பதிவுக்கு போவோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு மன்னிப்பு கேட்கிற ஒரு நாள் எனக்கு. நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்னன்னா, இந்த பதிவ வந்துட்டு நான் 1 வாரம் முன்ன போட்டிருக்கணும். ஆனா, நான் அத செய்யாம விட்டதுக்காக உலகத்தில் உள்ள அனைத்து ஸ்பெஷல் கிட்ஸ் பிள்ளைகள்கிட்டயும், அவங்க அப்பா அம்மாகிட்டயும், அவங்கள சார்ந்தவங்ககிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா கண் முன்னால சில அ விஷயம் நடக்கும்போது அத நம்ம தட்டி கேட்கணும். அத வந்துட்டு நம்ப தெரியாத மாரி இருந்தோம்னா, அது வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு துரோகியா மாறுறோம். அதுதான் உண்மை. எனக்கு வேலை பளு அதிகமா இருக்கறனால என்னால வர முடியல. இருந்தாலும் அந்த பதிவ வந்துட்டு நான் ஒரு 6 நாள் முன்ன நான் கேட்டேன். அந்த கேட்ட நாள்லேருந்து என்னால ஒரு நிலையில என்னால இருக்க முடியல. அதில என்னன்னா, அ ஸ்பெஷல் கிட்ஸ பத்தி ரொம்ப கேவலமா ஒரு 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 சைத்தான் ஒண்ணு பேசியிருந்துச்சு. அது வந்துட்டு என்னன்னா, அது என்ன ஒரு ஒரு மனத நெருடின விஷயம்னா, மதுரை மீனாட்சின்னு சொல்லி நம்ம மதுரை மீனாட்சினாலே எவ்வளோ நமக்கு பெருமையா இருக்கும். அந்த பேர கேட்டாலே. ஆனா இது வந்துட்டு அந்த மதுரையையும் கெடுத்துட்டு, அந்த பேரையும் கெடுத்துட்டு, அங்க வாழ்ற ஒரு சைத்தான்னு, அங்க வாழ்ற ஒரு சூர்ப்பனக, அங்க வாழ்ற ஒரு வீணா போன ஜென்மம். அதெல்லாம் ஏன் பிறப்பெடுத்து வந்திருக்குன்னே நமக்கு ஒண்ணும் தெரியல. பரவால்ல. வந்த வரைக்கும் நல்லதுதான். ஏன்னா அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு ஜென்மம் அது. கடவுள் வந்து அத தவறா படைச்சுட்டாரு. அது அதோட நேரம் நம்மகிட்ட முடிய போகுது. அதனால தான் அது வந்துட்டு அந்த மாரி நடந்திருக்கு. ஓகே. என்னன்னா, அது நான் பார்த்த வகையில நிலான்னு சொல்லி, ஐயோ! பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பேரெல்லாம் நல்லா வச்சுட்டு வர்றாளுங்க. ஆனா பேசுறதெல்லாம் வந்துட்டு கொச்சையான வார்த்தை, கேவலமான வார்த்தை, வீணா போன வார்த்தை. வீணா போனவளுக்கு வீணா போன வார்த்தை தான் வரும். ஓகே. அத விடுங்க. இப்ப வந்த விஷயம் என்னன்னா, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. நீ பச்சை பச்சையா பேசுற. ஓகே. அ அ ஏற்கனவே அவட்டருந்து நீயும் உங்கள் பார்வையும் 2 பேரும் ஒண்ணா பேசுனீங்க. நான் அந்த மக்கள் பார்வையிட்ட கேட்கிறேன். உனக்கு என்ன அறிவே வராதா? எந்த ஜென்மத்தில நீலாம் திருந்த போற? அ அவ பேசுறா, கூத்தடிக்கிறா அவ கூட. அ நீ ஒரு நல்ல பொம்பளையா இருந்தா, அவட்ட நீ சொல்லலாம். இந்த மாரி பேசாத. நீயும் கூட சேர்ந்து கூத்தடிக்கிற. நீ அந்த மாரி சொல்ல மாட்ட. ஏன்னா உனக்கு சொல்ல வராது. உனக்கு வந்து கொஞ்சம் ஏத்துனா ஜிங்குன்னு ஏறும் உனக்கு எல்லாமே. அ ஓகே. ஏய் மதுரை மீனாட்சி பேர வச்சுட்டு வந்திருக்கிற ஒரு சைத்தான் ஒண்ணு நான் சொல்றேன். அந்த பேர நீ பயன்படுத்தாத. அது வந்துட்டு மகத்தான ஒரு தெய்வத்தோட பேரு. அத பயன்படுத்தாத. நீ வந்துட்டு உனக்கு ஸ்பெஷல் கிட்ஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத பத்தி விரிவான ஒரு இத வந்துட்டு அடுத்த பதிவுல நான் போடுறேன். இந்த பதிவுல நான் உன்ட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீ சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னேன்னா, ஸ்பெஷல் கிட்ஸ் உள்ள பெத்தவங்க வந்து காலத்துக்கும் வந்துட்டு கேவலமா வாழ்வாங்க. அவங்க வாழ்க்கையே ஒரு கேவலம். அவங்க வந்துட்டு பாவம் செஞ்சவங்க, பாவப்பட்ட ஜென்மங்க. அந்த பிள்ளைய வந்துட்டு ஏதோ ஏதோ அந்த கர்மா என்னென்னமோ பேசியிருக்க நீ. ஓகே. அந்த பதிவு வந்துட்டு நீ வந்துட்டு நீ நெனச்சுட்ட, அத வந்துட்டு அத நம்ப அழிச்சிடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா அந்த பதிவு வந்து என்ட்ட இருக்கு. உனக்கு வந்துட்டு மன்னிப்பே கிடையாது. ஓகே. நீ வந்துட்டு அ உனக்கு என்ன மாரி தண்டனை குடுக்கலான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீ வந்துட்டு உன் புருஷன் யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? மந்திரியாவும் இருக்கலாம், இல்ல ஆர்மில இருக்கலாம், போலீஸ்ல இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அது வந்து அது உன்னோட பிரச்சனை. இத வச்சு நீ ஆடாத. சரியா? இல்ல நீ பெரிய பணக்காரியா, இல்ல பெரிய புலித்தியா கூடயும் இருக்கலாம் நீ. அது உன்னோட பிரச்சனை. சரியா? ஆனா, நீ தொட்டது வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு இத நீ தொட்டுட்ட. இதுலருந்து நீ வெளியே வர முடியாது. உனக்கு மன்னிப்புன்றது கிடையாது. நீ வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. உனக்கு நேரடி தண்டனை தான். சரியா? அ உன்னோட வீட தேடி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு சரியான ஒரு சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் உன் மேல எடுக்கப்படும். அதே நேரத்தில வந்துட்டு தர்மப்படி உனக்கு என்ன வழங்கப்படணுமோ, அது கண்டிப்பா வழங்கப்படும். ஓகேயா? நீ நெனைக்காத, இந்த பிள்ளைங்களுக்கு யாரும் இல்லன்னு. இந்த பிள்ளைங்களுக்கு நாங்க இருக்கோம். நீ நெனைக்காத இந்த பிள்ளைங்க பாவப்பட்ட பிள்ளைங்கன்னு. இந்த பிள்ளைங்கனால பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க பேர சொல்லி ஏமாத்தி, எத்தனையோ பேர் வயிற வளர்த்துட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
உன்ன மாதிரி மட்டமான நாய். ஏன்னா நீ வந்து நாய் கூட சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு ஒரு உகந்த ஒரு பிறவி அது. உன்ன மாதிரி நரி நரி கூட்டம் உள்ளவங்க தான் ஏதாவது நீ இது பண்ணியிருப்ப, உனக்கு கிடைச்சிருக்கு அது பெனிஃபிட்டு, அதனால நீ இப்படி பண்ற. நீ தனிப்பட்ட முறையில் அந்த பிள்ளையோட அப்பாவை பேசணும், அந்த அந்த அப்பாவுக்கு உனக்கும் அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும். அதை விட்டு நீ ஏன் அந்த பிள்ளையை பற்றி பேசுன? நான் உன்கிட்ட கேட்குறேன், ஏன் இந்த பிள்ளையை பற்றி பேசுன? இதுக்கு உன்னோட பதிலை நீ கொடுக்கலன்னா உன்னை பார்க்குற இடத்துல உனக்கு அடி விடுவோம், உன்னை பார்க்குற இடத்துல அடி விடுவோம். நான் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கேன், ஓகே. ஆனால் வந்துட்டு அந்த தூரன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, சரியா? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உனக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு இதை கொடுக்கணும், எப்படிப்பட்ட ஒரு நீ வாழ்க்கை பூரா நரக வேதனை அனுபவிக்கணும் இந்த பிள்ளைங்களை தொட்டனால. ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, சரிங்களா? இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாதனால இந்த பிள்ளைங்க யார் வேணாலும் தொட்டுறலாம் அப்படின்ற மத மதிப்பு அது உனக்கு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அடக்கப்படும், ஓகே. அந்த பிள்ளைங்களால பேச முடியாது, அந்த பிள்ளைங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பிள்ளைங்களால எதிர்க்க முடியாது. ஆனால் அதுக்கு பின்னால் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் ஒன்று விட்டு வைப்போமா? கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டேன் நான், சரியா? நீ வந்து எண்ணிக்கோ, என்னோட நாளையோ இல்லை வாரமோ இல்லை மாதமோ நீ எண்ணிக்கோ, இனி நீ நிம்மதியாக தூங்க மாட்டேன். அன்னைக்கு நீ ஒரு வார்த்தை சொன்ன, உன்னோட யாரோ உன்னோட எதிரியை சொன்னேன், அவங்க எல்லாத்தையும் நான் வச்சு என்னது வச்சு செஞ்சு நான் நிம்மதியாக தூங்கிடுவேன், பச்சை பச்சையாக கேட்பேன், நான் நிம்மதியாக தூங்கிடுவேன், அவளுக்கு தூங்க மாட்டானுங்கன்னு. அது இப்போ என்னன்னா நீ சொன்னது வேற மாதிரியா இருக்கு. இனிமே நீ நிம்மதியாக தூங்க மாட்டேன், உன்னோட ஒவ்வொரு தூக்கத்துலேயும் நாங்கள் இருப்போம். நீ பார்த்துக்கிட்டு இதோட தண்டனை என்னன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு வழியை நாங்கள் திறந்து கொடுப்போம், சரியா? இப்போ நிம்மதியாக சாப்பிடு, நிம்மதியாக தூங்கு. இந்த கணத்துலேருந்து அடுத்த கணத்துலேருந்து உன்னோட 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 ஸ்டார்ட் ஆகிரும், ஓகேயா? பார்ப்போம். நன்றி இனிய தமிழ் மக்களே, நன்றி.